வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. கணவனாராம் பேர் கண்ணராஜனாம். உன்னை காண வந்திருக்கிறம்மா, காண வந்திருக்கிறார். கொஞ்சம் பேசாதமா. ஒரு முறை தேய்த்து அவர் மூஞ்சி மேல வீசி விட்டு அவர் ஒரு இடமும் தாயும் பிள்ளையும் தனிமையா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்னைக்கு எங்க எனக்கு கனவு இருக்கிற முதல் படகாது ஊற்றி தள்ளு போகட்டும். அப்படியா? சரி தாதி, வாங்க 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 வாங்க. என் தேவி என்ன சொன்னான்? ஐயோ போய் சொன்னனே. சொன்னது என் கணவரா வந்திருக்கிறாரு. சீக்கிரம் உள்ள வான்னு சொன்னாருங்க. அப்படியா? அதாவது அன்று ஒரு நாள் இடிகுலத்தான ஈனஜாதி ரதினுடைய பிள்ளை தேர்வாட்டிப்பாளன். சரி, அப்படி என்று சொல்லி தள்ளி வைத்து விட்டு என் தாயாருடைய அரண்மனையில் இருக்கும் பொழுது என்னை தேடி வந்தவரா. அவர் எனக்கு கணவரும் அல்ல, நான் அவருக்கு மனைவியும் அல்ல. சரி, அந்த வழியை விட்டு வராத வழியில போக சொல்லு என்று சொல்லிவிட்டார். என்னையா இடி கொடுத்தான்னு சொன்னான்? ஆமா, உன் ராணியை கேட்க சொல். ஆகட்டும் ஆகா. கண்ணை இடி கொடுத்தார் என்று கிடையாது, சாதி மனிதன் கிடையாது, ஆச்சரிய மனிதன் கிடையாது. எடுத்து சொல்லணும் ராணியிடத்திலே. சரியான குலத்தில் பிறந்தவர், சரியான குலத்திலே பிறந்தவர். நான் குந்திக்கு முந்தி பிறந்த கருணை எடுத்து சொல். அம்மா மகாராணி. அம்மா, அதாவது அவர் சரியான குலத்தில் பிறந்தவராம். இலை குலத்தில் பிறந்தவன் இல்லையா, ஈழஜாதியில் பிறந்தவர் இல்லையா. தாயார் குந்தமாதேவியாம், தந்தையார் கதிரவனாம். அது மட்டுமல்ல, பாண்டவர் தாயாது என்று சொல்கிறார். அம்மா ஒரு ஆவின் பால் கிடந்த அகமுகங்களை பார்த்தா தெரியுமா? அது ஒரு நாள் தீயில் காய வைத்து இரவில் தங்க வைத்து மத்தால் கடைந்து வைக்க கிண்ணியை ஊற்றி பார்த்தா அவர் மானுடைய மகன் எப்படி தெரியுதா? அது மாதிரி அவருடைய ஜாதி வரலாம் வச்சிருந்தா மட்டும்தான் என்னுடைய கணவன் ஏற்ற முடியலன்னா என் கணவன் ஏற்ற முடியாது. அப்படி ஆகட்டும். என்னங்க சொல்லுங்க. என்னங்க ஆவன்னா என்ன? ஆவென்றால் ஒரு பசு. ஒரு பசுவின் பால் கறந்ததில் முகம் பார்த்தால் தெரியுமா? தெரியாது. அந்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தீயிட்டு காய வைத்து, அதாவது பிறையிட்டு வைத்தால் அடுத்த நாள் தயிர் ஆகிறது. அந்த தயிர்ல முகம் பார்த்தா தெரியுமா? தெரியாது. அது ஏன் மத்தட்டு கடைந்தால் அமிர்தம் என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் கிட்டும். அந்த வெண்ணெயில முகம் பார்த்தா தெரியுமா? அது ஒரு பாத்திரத்தில் போட்டு காய வைத்து நெய்யாக்கி அந்த நெய்யை ஒரு வெங்கல பாத்திரத்தில் ஊற்றி இப்படி எட்டி பார்த்தோம்னா நம்ம முக விளாந்திரம் மேல இருந்து கீழே வரைக்கும் எப்படி தெரியுது? அது போல பாலையில இருந்து எப்படி நெய் வந்தது? பாண்டவர்கள் உனக்கு எப்படி தாயாதிகள்? அண்ணன் தம்பின்னு சொன்னா ரோட்ல போறவங்க கூட தான் சொல்லுவாங்க, எங்க மகாராணி எப்படி ஏத்துக்குவாங்க? எல்லாமே சொல்லணுமா? ஆமா.
கொடுத்த வரப்பிரசாத உடையவர் யாரு தூர்வாச முனிவர்? தூர்வாச மகாமுனிவர் அதாவது எங்க சென்றார்? எங்க? குந்தி போஸ் மன்னிடத்திலே சென்றார். அவர் சொல்கின்ற வேலைக்கு பணிவிட வேலை செய்வதற்கு ஆள் தேவை. சரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நகரமாக சென்றார். அவர் சொல்ற வேலைக்கு தகுந்த ஆள் கிடைக்கவில்லை, யாரும் செய்ய முடியல. ஆமா. சரி குந்தி போச மன்னிடத்திலே சென்று அவரிடத்திலே கேட்க, என்னாலும் முடியினாலும் என் மகள் இருக்கிறாள், என் மகள் அனுப்பி வைக்கிறேன், அவ எல்லாமே செய்ய உரைத்தார். அப்பொழுது அதாவது என் தாயார் என்ன செய்தது? அங்கே தூர்வாசமாக இடத்துல சென்று உங்களுக்கு என்ன பணிவிட வேலை செய்யணும்னு கேட்டார். உங்க கண்ணியால் அடுப்பு போட்டு வைக்க வேண்டும், 5 கண்ணியால் அரிசி அரைக்க வேண்டும், 10 கண்ணியால் பரிமாற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, என் தாய் என்ன செய்ய தெரியுமா? முக்கண்ணியால் அடுப்பு புட்டி வைத்தது. அதாவது 3 கன்னி புத்து, அந்த 3 கன்னி புத்து மேல ஒரு பாத்திரத்தை வைத்தது. அதாவது நெகக்கண்ணு ஒன்று, 3 கன்னி புத்து என்றாலும் ஒண்ணு, 3 கண்ணு என்றாலும் ஒன்று, 3 கன்னி புத்து என்றாலும் ஒன்று. சரி 5 அதாவது 5 கன்னியால் அரிசலைத்து என் தாய் வைத்தது. 5 நெகக்கண்ணு ஒண்ணு, கண்களும் ஒண்ணு. சரி 10 கண்ணியால் பரிமாறுறது என்ன தெரியுமா? 10 நெகக்கன்றால் ஒண்ணு, 10 கண்ணியும் ஒன்று. இந்த வேலையை என் தாய் செய்து முடிச்ச பிறகு பார்த்தார் தூர்வாசர் இந்த வேலையை மெச்சித்து 5 உபதேச மந்திர கல்லு கொடுத்தார். இதனால் இந்த கல்லால் நீ ஒரு நாள் பலம் பெறும் என் தாய் உரைத்தார். சரி முனிவர் சொன்னார். இந்த 5 மந்திர உபதேச கல் எடுத்துக்கொண்டு என் தாய் என்ன செய்தது? என் தாய் என்ன செய்தால் தெரியுமா? அங்கே காலையில தளர்ந்து காலையில எழுந்தவுடைய தாயார் குந்தி அம்மா குளக்கரை சென்று குளித்து நீராடி பிறகு அரண்மனைக்கு என் தாயார் வந்த பிறகு என் தாய் என்ன செய்யுது? பெருக்கும் மாலையில் நின்று கொண்டு கூந்தல் உலாவிக் கொண்டிருக்கும் போது அப்பொழுது கதிரவென்ற சூரிய பகவான் பவனி வந்தார். அப்பொழுது பார்த்தா என் தாய் தூர்வாசர் மகாமுனிவர் சொன்னாரே, ஒரு மந்திர உபதேசம் கொடுத்தாரே. ஆமா, இது என்ன செய்யணும்னு சொல்லி பரிசோதனை பார்க்கணும்னு சொல்லி அந்த 5 மந்திர உபதேசத்துக்கல்ல மந்திரித்து சொல்ல சூரிய பகவான் சூரியன் எடுத்து அது உச்சனம் செய்யும் பொழுது அருகிலே சூரிய பகவான் வந்தார். எந்த ரூபத்துல? பிராமண ரூபத்திலே வந்தார். வந்த உடனே என்ன நீ அழைத்தல்லவா, உன்னிடத்தில் நான் சேருவது உரைக்க, ஐயோ 5 சேருவது அரியா பருவம், கொஞ்சம் சேருவது குழந்தை பருவம், என்னிடத்தில் சேருவது தப்பு இல்லையா கேட்க இந்த வேலை செய்துட்டேன். ஆமா சரி அப்படின்னு கேட்க, இந்த வயசுல சேர்ந்தா தானே தப்பு, 16 நிறைந்த பெண்ணா மாத்தி காட்டுறேன்னு சொல்லி 16 நிறைந்த பருவம் அங்கே காட்டிய பிறகு யார் பிறந்தார் தெரியுமா? யாரு? அடி கண்ணி பருவத்தில் கருணா பிறந்தே
பருவத்திலே கர்ணனாக நான் பிறந்தேன், மங்க பருவத்திலே மன்னனாக நான் பிறந்தேன். மீண்டும் என்